ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ சமயத்தினுடைய பிறப்பு விழா என்றே சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நான் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி சீடர்களுக்கு அவர் உறுதிமொழி கொடுக்கிறார். அந்த துணையாளர் தான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் தங்கள் உயிரே போனாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு பறைசாற்றுவேன் என்று சொல்லி உலகம் முழுமைக்குமே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றினார்கள். அதே தூய ஆவியானவரை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சவால்களாக இருந்தாலும் சரி, அதை சந்திக்கக்கூடிய மனத்திடத்தை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் சிந்திக்கக்கூடிய தெளிவை தூய ஆவியானவர் கொடுக்கிறார். அவரே நமக்கு நம்பிக்கையாக, நமக்கு உறுதியாக இருக்கக்கூடிய தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து, தந்தையாம் கடவுள் மீது உண்மையான அன்பு வைத்து, இதோ தூய ஆவியாரை நாம் பெற்றுக்கொள்வோம். அவரால் நாம் நிரப்பப்படுவோம். இதோ நாம் உறுதியோடு சொல்வோம், மனத்திடத்தோடு சொல்வோம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் சிறப்பாக இந்த கல்வாரி பள்ளியில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்
மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யா உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் எத்திக்கிலும் தூயாவையாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர்.
பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபெத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரையடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமையில் இருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 104 பல்லவி. உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, உலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை அனுப்பியருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 3 தொடங்கி 7 முடிய மற்றும் 12 தொடங்கி 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேற எவரும் இயேசு ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தூய ஆவி பெருவிழா தொடர்பாடல். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானின்றுமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீதனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வல்லலி வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே. ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே. உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தணிக்கும் குளிர் நிழலே. அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே. உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவே. உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவே, வறட்சியுற்றதை நனைத்திடுவே. காயப்பட்டதை ஆற்றிடுவே, வணங்காதிருப்பதை வளைத்திடுவே. குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியவர்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே, இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 முதல் 23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம்
கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆராதனை வலையொலியின் சார்பாக பெந்தகோஸ்தே பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இது பெந்தகோஸ்தே திருவிழா என்று சொல்கிற அதே நேரத்தில் இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய பிறந்த நாள். இன்றுதான் திருச்சபை பிறந்தது, ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு. அதனால் இன்றைக்கு திருச்சபைக்கே பிறந்த நாள். நீங்கள் கேக்கெல்லாம் வாங்கி ஹாப்பி பர்த்டே டு த மதர் சர்ச் அப்படின்னு கூட நீங்கள் கொண்டாடலாம். சரி, அப்போ இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடுகிற அந்த நல்ல நாளில் ஆவியாரை பற்றியும் ஆவியாருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தொடர்பு உறவு பற்றியும், இது எப்படி இந்த விழா தொடக்க காலத்தில் கொண்டாடப்பட்டது என்கிற அடிப்படையில் 3 பகுதிகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு விதத்தில் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக தான் இன்றைக்கு மறையுரை நான் தயாரித்திருக்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய காரியங்களையும் சற்று அலசி ஆராயக்கூடிய ஒரு 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 தொகுப்பாக என்னுடைய மறையுரை இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. சரி, இந்த பெந்தகோஸ்தே அப்படின்ற வார்த்தை பெரும்பாலும் கேட்கிற பொழுது நமக்கு இயல்பாக தோன்றுகிற ஒரு காரியம், பெந்தகோஸ்தே என்றால் பிரிவினை சகோதரர்கள், டினாமினேஷனல் சர்ச் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உண்மையில் சொல்ல போனால் பெந்தகோஸ்தே அப்படின்ற வார்த்தையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வார்த்தை. அதில் என்ன அர்த்தம்? பெந்தகோஸ்தே அப்படின்ற பெந்தகோஸ் அப்படின்றதுக்கு 50வது நாள் அப்படின்றத அர்த்தம். சரி, ஏன்னா இயேசுடைய உயிர்ப்பை கடந்து வருகிற 50வது நாளில் இந்த விழா கொண்டாடப்படுறதுனால பெந்தகோஸ்தே பெருவிழா அப்படின்னு நாம பேர் வைத்திருக்கிறோம். ஆனால் யூதர்களும் பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடுகிறார்கள். அதே இந்த 50 அப்படின்ற அர்த்தத்தை வைத்துத்தான். அவர்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த பெந்தகோஸ்தே விழாவானது பாஸ்கா விழாவை தொடர்ந்து வருகிற, நமக்கு பாஸ்கா என்பது இயேசுடைய உயிர்ப்பாய் வருகிறது. ஆனால் யூதர்களுக்கு பாஸ்கா என்பது அந்த கடந்து வந்த நிகழ்வு, செங்கடலை கடந்து வந்த அந்த கசப்பான அனுபவத்தின் பின்பாக கிடைத்த ஒரு மகிழ்வை கொண்டாடுகிறது தான் அந்த பாஸ்கா விழா. கடத்தல் விழாவை தொடர்ந்து வருகிற 50வது நாளில் இந்த பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடுகிறார்கள். இதை அறுவடைக்கு முன்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவாகவும் இந்த யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்னும் ஒரு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெந்தகோஸ்தே விழாவென்று நோவா காலத்துல ஆண்டவர் எப்படி அந்த மக்களை அற்புதமாய் பாதுகாத்தார், அந்த பாதுகாக்கப்பட்ட ஜனத்தினுடைய நன்றியாகவும் இந்த விழா கொண்டாடப்படுவதாகவும், ஆண்டவர் மோயிசனோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடாகவும் இந்த பெந்தகோஸ்தே விழாவானது யூத சமூகத்தில் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? எதுக்காக நான் யூத சமூகத்தை சொல்றேன் அப்படின்னா, இயேசு ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவர். நம்முடைய அப்போஸ்தலர்கள் எல்லோருமே இந்த யூதத்திலிருந்து பின்பாக கிறிஸ்தவாய் மாறியவர்கள் தான் இல்லையா? அப்ப எங்க வேறு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் கத்தோலிக்க திருச்சபையில் நாம் இந்த பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடுகிறோம். சொன்னது போல 50வது நாளில் இந்த விழா வருகிறதன் காரணமாக இது பாஸ்கு காலத்தினுடைய நிறைவாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போ என்ன நடந்துச்சு? அந்த பெந்தகோஸ்தே நிகழ்வன்று ஒரு 3000 பேர் ஒரே நாளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு காரியமாய் பார்க்கப்பட்டது. அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஒரு மதத்திலிருந்து மாற்று வாழ்க்கை முறையை அல்லது மத முறையை, சமய வாழ்க்கையை ஒரு குழு பின்பற்ற தயாராக இருக்கிறது என்பது 3000 மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாக அந்த நாட்களில் பார்க்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நம்ம இன்னைக்கு உண்மையிலே நினைத்து பார்க்க வேண்டும், 1517வது வருஷம் கத்தோலிக்க திருவையாருக்கு ஒரு கருப்பு ஆண்டு என்று கூட சொல்லலாம். ஒரு விதத்தில் நம்மையே நாம் மறு ஆய்வு செய்வதற்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ஒரு முறையற்ற ஒரு ஸ்ட்ரக்சரலாக இருந்த சர்ச் முழுக்க பணக்காரர்களுக்கும் உள்ளவர்களுக்குமான ஒரு திருச்சபையாய் மாறி போய், ஏன் பாவ சங்கீர்த்தனத்திற்கு கூட பணம் வாங்கக்கூடிய ஒரு திருச்சபையாய் மாறிய சூழ்நிலையில் ஒரு ரிஃபர்மேஷன்
ஏற்படுகிறது மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இல்லையா. இப்போ அதற்கு பின்பாக இன்றைக்கு ஒரு கணக்கெடுப்பின்படி 34,000 சபைகள் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்திருக்கிறதா. எத்தனை சபைகள்? 34,000 சபைகள். நான் சொல்றது வந்து உலகளாகிய கணக்கு. உலகமெங்கும் பரவி இருக்கிற இந்த கத்தோலிக்க திருச்சபையில 34,000 பிரிவினை சகோதரர்கள் சகோதரிகளாக பிரிந்து போய்கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தா இந்த எண்ணிக்கை நடந்தாலும் கூட இன்றைக்கும் தாய் திருச்சபை தனக்குரிய தனித்துவத்தோடு தான் கொண்டிருக்கிற கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாமல் இன்றைக்கும் நிலைத்து நின்று அந்த முதன்மை இடத்தை தக்க வைத்திருப்பதற்கு காரணம் இது ஆவியில் பிறந்த ஒரு திருச்சபை, இது அபிஷேக திருச்சபை என்பதுதான். அப்போ இந்த அடிப்படையான ஒரு வரலாற்று பின்னணியோட இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அன்றைக்கு இந்த முதல் முறையா ஒரு பெந்தகோஸ்தே நிகழ்வு நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு சிறிய மறு ஆய்வு செய்து பார்க்கலாம், ஒரு மறுபார்வை செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்ப என்ன நடக்கிறது? ஆவியானவர் அன்னை மரியாள் மற்றும் அவர்களோடு கூடியிருந்த அப்போஸ்தலர்கள் மீது, இந்த சீடர்கள் மீது ஆவியானவர் இறங்குகிறார். அதுதான் அந்த நாளில் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இப்போ பெந்தகோஸ்தே அப்படின்னு யாராவது குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்றதுக்காக நான் அதை சொல்றேன். அப்புறம் இயேசுடைய பரிந்துரையினால் அப்போஸ்தலர்கள் மீது தந்தையாம் கடவுள் ஆவியானவரை அனுப்புகிறார். நம்ம நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசு அனுப்பல, தந்தை தான் அனுப்புகிறார். தந்தையிடம் ஆவியானவரை அனுப்பும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசீலனை ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், பரிந்துரைக்கிறார் அனுப்பும்படி. அப்பதான் நமக்கு இந்த நாள் தான் அதை ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் அதுவரை பயத்தால் ஆள்கொள்ளப்பட்டு கிடந்த அந்த சமூகம், அந்த அப்போஸ்தலர் குழு ஐயம் தவிர்த்து, அச்சம் தவிர்த்து ஆண்டவரை ஆற்றலோடு போதிக்க ஆரம்பித்த நாள் இந்த நாள். அதுதான் பெந்தகோஸ்தே நாள் நடந்தது. அதே போல கூடியிருந்தவர்கள் அனைவரும் தூய ஆவியினுடைய வல்லமையை உணர்ந்த நாள். ஏதோ ஆவியானவர் இறங்கினார், அக்கினி வடிவாக பிழம்பாக இறங்கினார், அக்கினி நாவாக அவர்கள் மீது இறங்கியது மட்டுமல்லாமல் அந்த ஆவியானவரை பெற்றதை, அந்த ஆவியானவர் தன் மீது இறங்கியதை ஒவ்வொருவரும் உணர்ந்தார்கள். அதே நேரத்தில் இதுதான் முக்கியமானது, அவர்கள் ஒவ்வொருவரும் அங்கிருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலும் பேசக்கூடிய வல்லமையை அவர்கள் பெறுகிறார்கள். எதற்கப்புறம்? இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தின் மூலமாக. அவர்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரே மொழி ஒன்று கிரேக்கம் தெரியும் அல்லது எபிரேயம் தெரியும். அதை கொஞ்சம் இதில் தான் தெரிந்திருக்கும். ஆனால் பெரும்பாலும் எபிரேயம் பேசக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த 3000 பேர் கூடியிருக்கிற அந்த நாட்களில் பல மொழி பேசக்கூடிய மக்கள் கூடியிருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்த அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தை பெற்ற பிறகு முதல் வெளிப்பாடாய் வருகிறது என்னன்னா, த கிஃப்ட் ஆஃப் டங். அவர்கள் அங்கு இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அதே மொழியில் பேசுகிறார்கள் அப்படின்றது இந்த நாளில் நடக்கிறது. அதே நேரத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் ஆற்றலுள்ள வேத சாட்சிகளாய் மாறிய நாளும் இந்த பெந்தகோஸ்தே நாள் அப்படின்றத நாம் என்ன செய்யணும்? இந்த நாளில் நினைவு கூற வேண்டும். இதுதான் அந்த பெந்தகோஸ்தே நாளில் நடந்தது. தொடக்க காலங்களில் நான் சொல்றது வந்து ஒரு 500வது வருஷத்திலிருந்து 1100வது வருஷம் வரை யூரோப்பிலலாம் இப்போ இப்படி தான் இந்த பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க. கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், இருந்தாலும் தெரிந்து கொள்வது நல்லது. அப்போல்லாம் பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், நாடுகளுக்கிடையே தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலை, தொலைத்தொடர்பு இல்லாத சூழ்நிலை, பண்டமாற்றம் பெரிதாக இல்லாத சூழ்நிலையில் அந்த நாட்டில் விளையிலனா பஞ்சமாக தான் இருக்கும். அப்போ உணவுக்காக ஒருவர் நாடி வாழ்ந்த ஒரு காலம். ஆனால் என்னதான் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் கோயில்களை கட்டுறதுலையும் கோயில்களை நல்லா வைத்துக் கொள்வதிலையும் மக்கள் ஆர்வமாக அந்த காலத்தில் யூரோப்பில் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பெந்தகோஸ்தே நாளில் அவங்க மேலே உள்ள அந்த டோம் இருக்கு இல்லையா, அந்த மேலே உள்ள அந்த கூடாரத்துக்கு வழியாக இந்த நாளில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு புறாவை அங்கிருந்து இறக்கி விடுவாங்க. அந்த புறா வந்து ஸ்விம்மிங் அப்படியே வந்து அந்த புறா அப்படியே கீழே இறங்கி வரும். மக்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஜன்னலை அங்கே மேல் கூடாரத்திலிருந்து அப்படியே திறந்து அங்கேருந்து ரோஜா இதழ்களை அப்படியே தூக்கி வீசுவாங்களாம். அந்த ரோஜா இதழ்கள் அப்படியே காற்றில் அப்படியே ஆடி கீழே வருகிற பொழுது அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்கினி நாவு போல ஒரு காட்சி தரும் இல்லையா. அவர்கள் அதை அடையாளபூர்வமாக இந்த பெந்தகோஸ்தே விழாவை 1100வது வருஷம் வரை யூரோப்லலாம் அப்படிதான் கொண்டாடி கொண்டு இருந்திருக்கிறார்கள். நம்ம இப்போலாம் நம்ம செஞ்சதில்லை, நமக்கு செய்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை.
இன்றைக்கு நாம் ரோஜா பூ அப்படி மேலேருந்து கீழே போட்டு புறாவை பறக்க விட்டு அப்படிலாம் நம்ம ஆவியானவருடைய விழாவை, இந்த பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடணும் அப்படின்னா அது தேவையற்ற காரியம். ஆனால் இப்படியெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த நாளில், இந்த அபிஷேகத்துக்குரிய இந்த ஆவியானவருடைய விழாவை கொண்டாட நல்ல நாளில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அபிஷேகத்தை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள் அந்நிய மொழிகளில் பேசுகிறார்கள். அதைத்தான் வந்து கிஃப்ட் ஆஃப் டங் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் வந்து ஒரு வல்லமை நிறைந்த ஒரு நாவன்மையை பெறுகிறார்கள். அந்த நாவன்மையை பெற்று அங்கிருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் பேசுவதாக நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு பிலிப்பைன்ஸ்லேயும் சரி, இந்த மறையுரை நான் தயாரிச்சுட்டு இருக்கும் போது என் பங்குசாமியார், அவர் நல்ல ஒரு இன்டலெக்சுவலான பர்சன் தான். அவர்கிட்ட கேட்டேன், சாமி இந்த ஸ்பிரிட் ஆஃப் இந்த கிஃப்ட் ஆஃப் டங், அந்நிய பாஷையை பற்றி பிலிப்பைன்ஸில் என்ன ஒரு பார்வை இருக்கிறது? அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், ஹம்பக் அப்படின்னாரு. அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னாரு. அப்புறம் எனக்கும் அதில் வந்து உடன்பாடு இருக்கிறது. என்ன அப்படின்னா, முழுமையாக இந்த கிஃப்ட் ஆஃப் டங் அப்படின்றது இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. பவுலடியார் அது இருக்குன்றத சொல்றாரு. ஆனால் இருக்குன்னு சொன்னவர் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அபிஷேகத்தை பெற்று ஆவியினுடைய வல்லமையோடு பேசுகிற பொழுது, இந்த அந்நிய பாஷையை பேசுகிற பொழுது, அதை விளக்கி சொல்வதற்கு யாராவது ஒருவர் இருந்தால் மட்டுமே அதை பேச வேண்டும். அப்படி இல்லைன்னா அது பேசுறது பாவம்னு அவரே சொல்லியிருக்கிறார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கடவுளுக்கு என்று ஒரு மொழி என்பது இல்லை. கடவுள் அனைத்து மொழியையும் அறிந்தவராக இருக்கிறார். கடவுள் ஒரு மொழி பேசக்கூடியவராக இருந்தால் அவர் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைபட்டு விடுவார். சில நேரங்களில் கத்தோலிக்க திருச்சபையில் எனக்கு தெரிந்து அதை யாரும் செய்வதில்லை. ஒரு சில குருக்கள் இப்போது அதை வந்து ஒரு ஃபேஷனாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் அவருடைய சுய ஆய்வுக்கு நாம் உட்படுத்தணும். அவங்க தான் உட்படுத்தணும், நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. என்னுடைய பார்வைக்கு அந்நிய பாஷை என்பது, அந்த அந்நிய மொழி என்பது இருக்குதுன்னு நான் சொல்லலை, இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. நான் வந்து அதிகாரப்பூர்வமாக, நான் உணர்வுபூர்வமாக முழு சுய சிந்தனையோடு நான் நம்புகிறேன். ஏன்னா அது தேவையில்லை. அன்றைக்கு அது தேவையாக இருந்ததுனால்தான் அந்த வரம் கொடுக்கப்பட்டது. இப்போ ஆவியானவருடைய கொடைகள் கனிகள் பார்க்குறேன் இல்லையா, அது எல்லாருக்குமே எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் கொடுக்கப்படுவதல்ல. ஒரு சில கொடைகள் ஒரு சில காலங்களில் மட்டுமே கொடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில், பல அறிஞர்களுடைய பார்வையில், விவிலியத்தை ஆழமாய் அறிந்து உணர்ந்தவருடைய பார்வையில் அந்நிய பாஷை என்பது ஒரு விதத்தில் மக்களுடைய அட்ராக்ஷனை பெறுவதற்கான ஒரு காரியமாக இந்த நாட்களில் செய்கிறார்கள். தயவு செய்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அந்நிய பாஷை ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக அவர்கள் மீது மோகம் கொள்ளாதீர்கள். ஏன் இந்த வாதம் மோகம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அப்படித்தான். அது வந்து திருச்சபைக்கு உகாத ஒரு காரியம். அப்படியே ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச அந்நிய பாஷை பேசுறாங்க அப்படின்னா அதை விளக்கி சொல்வதற்கு ஆள் ஒருவர் இருக்கணும் இல்லையா? அந்த அந்நிய பாஷை பேசக்கூடிய கிஃப்டும், இந்த கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரட்டேஷன், கிஃப்ட் ஆஃப் டங், கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரட்டேஷன், இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரு இடத்துல தான் கொடுக்கப்படும். ஏன்னா பவுலடியார் தானே சொல்றாரு, இந்த பாஷை பேசுறதா இருந்தா விளக்கி சொல்றதுக்கு இங்க ஒரு ஆள் இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேசாதேன்னு சொல்றாரு இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு தெரிந்து யாராவது அந்நிய பாஷை பேசுகிறாங்க நீங்க நினைத்தீர்கள் என்று சொன்னால், இன்னொரு அந்நிய பாஷை பேசக்கூடியவரை கூப்பிட்டு அவர் பேசுவதற்கான விளக்கத்தை தனியாக வைத்து கேளுங்கள் அவரிடம். ஒருவர் பேசுவதை 2 பேரை கூட, ஒரு 3 பேரை எடுத்துக்கோங்க. 3 பேர் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஒருத்தரை பேச விடுங்க, இந்த 2 பேரையும் கேட்க சொல்லுங்க. 2 பேரும் ஒரே மாதிரி விளக்கம் சொல்லிடுவாங்களா? இது எல்லாம் வந்து ஹம்பக், இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. அவங்க செய்யறதை செய்ய நம்ம யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் ஒரு அந்நிய பாஷை பேசுகிறா, ஓ சலபலபலபா அப்படின்னு சொல்றாருன்றதுக்காண்டி யாரையும் நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம். அது திருச்சபைக்கு எதிரானது, ஆண்டோடைய போதனைக்கு எதிரானது, அது ஆவியாருக்கே எதிரானது அப்படின்றத இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மொழி என்பது ஒருவருடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு கடத்தும் பொருட்டு இறைவன் கொடுத்த ஒரு மேலான கொடை. மொழி புரியாமல் போனா எவ்வளவு பெரிய குழப்பவர். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பாபேல் கோபுரம் அந்த நிகழ்வு இருக்குல்ல, தொடக்க நூல்ல வாசிக்கிறோம். அவங்க பெரிய மமதையோட இருக்கிறானுவ. நாங்கள் விண்ணை முட்டக்கூடிய ஒரு கோபுரத்தை கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது கடவுளுக்கே விருப்பம் இல்லை. ஆனால் அதை மாஞ்சுக்கிட்டு கட்டித்தான் முடிப்போம்னு போய் நிற்கும் போத கடவுள் அலோவ் பண்றாரு, கட்டு பார்த்துக்கலான்னு. கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து கோபுரத்தை இடிக்கல, அவர்களுக்குள்ளாக ஒரு கழகத்தை உருவாக்குகிறார். எப்படி? ஒருவன் பேசுகிற மொழி அடுத்தவனுக்கு புரிய விடாமல் பண்ணுகிறார்.
எல்லாரும் பேசுகிறாங்க, வேற வேற மொழிகளில் பேசுகிறாங்க, யார் பேசுறதும் யாருக்கும் தெரியல. பெரிய கழகம் வருகிறது. ஆனால் இந்த அப்போஸ்தலர்களுடைய இந்த அபிஷேகத்தை பெற்ற பெந்தகோஸ்தே விழாவில் இந்த அப்போஸ்தலர்கள் பேசுவது அங்கு இருக்கிறவர்களால் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்தது. அங்கு இருக்கிற தனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற மக்களுக்கு புரியாத நிலையில் ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் பாபேல் சமூகத்தை சார்ந்தவர், அவன் ஒரு பாபேல் கோபுரம். அப்போ அந்நிய பாஷை என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சபைக்கோ அல்லது தன்னோடு இருக்கக்கூடிய மக்களுக்கோ, நான் கத்தோலிக்க திருச்சபையிலையும் சொல்றேன், ஒரு சில ஃபாதர்கள் அதை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்குமாக அந்த செய்தி தனக்கு முன்பாக இருக்கிற மக்களுக்கு புரியாத விதத்தில் ஒருவர் ஒரு பாஷையை பேசுகிறார் என்று சொன்னால் அவர் பாபேல் கோபுரமாக அந்த சமூகத்தில் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதி செய்ய விரும்புகிறேன். சரி, இப்போ ஆவியானவர் என்பவர் யார்? அவர் என்ன ஒரு அப்டிராக்ட்னா ஒரு ஆற்றலா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்படியா? இல்லை. ஆவியானவர் என்பது ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது ஒரு பொருளா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். இல்லை, ஆவியானவர் என்பவர் ஒரு மனிதர், ஆழ்தன்மை கொண்ட இறை மனிதர். இதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா யோவான் நற்செய்தியில 15, 14, 16 இந்த 3 அதிகாரத்திலையும் தனக்கும் தன் தந்தைக்கும் அதோடு சேர்த்து ஆவியானவருக்கும் இருக்கிற உறவையும், தன் பின்பாக வருகிற ஆவியானவர் எப்பேற்பட்ட பணிகளை செய்ய போகிறார் என்பதை சொல்லுகிற அந்த நாட்களில நிறைய முறை இந்த நற்செய்தியில அவர் 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 என்று பயன்படுத்தும் ஆணாகவே சித்தரிக்கப்பட்டிருப்பார். அதனால ஆவியானவர் கடவுள் ஒரு ஆழ்தன்மையில தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஒரு ஆற்றலாகவோ பொருளாக உள்ளோம். நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு புறாவை காட்டுகிறீர்கள், அப்புறம் எதற்கு நெருப்பு நாவை காட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன்ஸ், அடையாளமாகத்தான் காட்டப்படுகிறதே ஒழிய அதுதான் அல்ல. அப்பனா ஊர்ல இருக்க புறா ஆவியானவரா அப்படின்லாம் இல்லை இல்லையா? அப்போ அது ஒரு அடையாள விதத்தில் காட்டப்படக்கூடிய ஒன்றாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நாம என்ன பார்க்கிறோம்? இந்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார் அப்படின்றத பார்க்கணும். முதல்ல ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். முதல்ல அதற்கான விவிலிய வெளிப்பாடு திருவெளிப்பாட்டு நூல் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 7வது வசனத்தை பாருங்களேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். அப்ப ஆவியானவர் நம்மோடு என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறார். இயேசு நம்மோடு பேசிய காலம் கடந்து இப்ப ஆவியானவர் அனுதினம் நம்மோடு பேசுகிறார். இரண்டாவது, ஆவியானவர் நமக்காக நம்மோடு பேசுவது மட்டுமல்லாமல் நமக்காக பரிந்தும் பேசுகிறார். இன்டர்சீட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரோமேயர் திருமுகம் 8வது அதிகாரத்துல 26வது வசனம் பாருங்களேன். தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. கடவுளிடம் வேண்டுவதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது நமக்கு தெரியல. அதை யார் கற்றுத்தருவார்? தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சின் வழியாக கூட தூய ஆவியார் நமக்கு என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார் அப்படின்றது விவிலியத்தில் வந்திருக்கு. நமக்காக பேசுகிறார், நம்மோடு பேசுவார் தூய ஆவியானவர். மூன்றாவது, தூய ஆவியானவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். கடவுள் நிலையில் இருக்கக்கூடிய 3வது நிலையை எடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட அவர் இயேசுவுக்காக சான்று பகர்கிறார். யோவான் நற்செய்தியில 15வது அதிகாரத்தின் 26வது வசனம், தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியானவர், அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் இப்படின்னு இயேசு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். எனக்கு பின்பு வருகிற என் தந்தை என்னுடைய பரிந்துரையின் பேரில் உங்களுக்கு துணையாளராக அனுப்ப போகிற ஆவியானவர் எனக்கும் சான்று பகர்வார் அப்படின்றத இயேசுடைய வார்த்தையின் வாயிலாகவே 15வது அதிகாரத்தில் இருக்கிற 26வது அந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். இப்ப கடைசியாக இன்னும் ஒரு காரியம் நிறைய இருக்கிறது, நான் ஒரு 4 தான் எடுத்திருக்கிறேன். தூய ஆவியானவர் நம்மை இயக்குகிறார். நம்மை இயக்குகிறார் எப்படி? ரோமேயர் திருமுகம் 8வது அதிகாரத்தில் இருக்கிற 14வது வசனம் பாருங்களேன். கடவுளின் வல்லமையால் கடவுளுடைய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். அப்ப கடவுளுடைய மக்களாக நம்ம மாறணும் அப்படின்னா, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம மாறணும் அப்படின்னா ஆவியானவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவர் காட்டுகிற
வழியில் நாம் நம்மை இயக்குகிற பொழுது, அல்லது ஆவியானவர் நம்மை இயக்குவதற்கு நாம் அவரை அனுமதிக்கிற பொழுது கடவுளின் மகனாய் மகளாய் மாறுகிறோம் என்பதைத்தான் இந்த நாளிலே இந்த வாசகம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆவியானுடைய விழாவை கொண்டாடுகிற நமக்கு ஆவியானுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு பழமையான கதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா ரொம்ப வருஷமாக பிச்சை எடுத்து அவர் வயசாகி போயிடுறார். அப்போ அவங்க மகனுக்கு போகும்போது அவர் கடைசியாக கொடுத்துட்டு போன ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஆண்டாமா என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ நாளாக உட்காந்து இந்த இடத்த நீ பிடிச்சிக்கோ, இதனால ராசியான இடங்கன்னு உட்காந்து பிச்சை எடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மகனுக்கு அடுத்து சொல்லிக் கொடுக்குற வேண்டிய அவருடைய தொழிலை சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு, எப்படி பிச்சை எடுக்கணும். இதான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிச்சை எடுக்கும் போது எனக்கு ஒரு பிச்சைக்காரன் நான் போய் நிற்கும் போது எனக்கு ஒரு ஆள் கொடுத்தாரு, இதில் தான் நான் பல வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ இதில் பிச்சை எடு அப்படின்னு சொல்லி அந்த தட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அவனும் ஒரு நாள் இப்படி உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஐயா அப்பா ஏதாவது போடுங்களே அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கும் போது ஒரு தங்க நகை கடைக்கார் வந்திருக்கிறார். அவர் இப்படி காயினை இப்படி தூக்கி போட்டிருக்கிறாரு. போட்டவொன்னே டிங்குன்னு சத்தம் கேட்டிருக்கு. அந்த அந்த பிச்சை எடுக்கிற அந்த பிச்சை பாத்திரத்தில் இந்த டிங்குன்னு ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் அந்த நகைக்கடைக்காரருக்கு அடிக்கடி கேட்ட ஒரு சத்தமாக இருக்கிறது. இது நம்ம அடிக்கடி கேட்குற சத்தமாக இருக்கிறதே, இது பிச்சைக்கார பாத்திரத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் இல்லையே. ஏன்னா இப்போ நகை கடையில் வேலை பார்க்குறாரு, நகை கடை வச்சிருக்கிறார் இல்லையா, அப்போ நகை எப்படி செய்யும் போது அதை அடிக்கும் போது சத்தத்தை கேட்டிருப்பார் இல்லையா. அப்போ அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு இன்னொரு காசை போகிறா, டொங்கின்னு சத்தம் கேட்குது. உடனே இந்த தட்டை வாங்கி பார்த்துட்டு, உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது எங்கள் அப்பா கொடுத்தாரு, அவர் ரொம்ப வருஷமாக இதை வச்சு தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார், அவர் போனதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாரு, இதை வச்சு நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த நகைக்கடைக்காரர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை உன் கையில் இருக்கிறது என்னன்னு தெரியுமா, இதை விற்றா நீ என்னடா ஒரு ஒரு உன் தலைமுறையே சாப்பிட்லாம், உனக்கு அடுத்த தலைமுறையும் சாப்பிட்லான்டா, இது தங்கத்தட்டுடா, அவனே தங்கத்தட்டை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீ எவ்வளோ நாளா நீ அப்படின்னு சொன்னாராம். இது தங்கத்தட்டா, எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சே அப்படின்னு அவன் சொன்னானா. பிரியமான இறைமக்களே, இந்த பிச்சைக்காரன் கையில் இருக்கிற தங்கத்தட்டு மாதிரி தான், இந்த பிச்சைக்காரன் கையில் இருக்கிற இந்த தங்கத்தட்டு மாதிரி தான் நம்ம ஆவியானவரை வச்சுக்கிட்டு அவரை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம். ஆவியானவர் வைத்துக்கொண்டு அவரை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறோம். அதே நேரத்தில் அவரை செயல்பட விடாமல் வைத்திருக்கிறோம். ஏன்னா நான் அவரை புரிந்து கொண்டால் தான் அவர் என்னை செயல்படுவார் நமக்குள்ளாக. அதனால இந்த நாளில் நாம் முடிவு எடுக்க வேண்டும். என்ன, இந்த பெந்தகோஸ்தே என்கிற வார்த்தை எமக்கான ஒரு வார்த்தை. எந்த ஆவியானவர் எங்களுக்கான ஒரு ஆவியானவர், கத்தோலிக்க திருச்சபைக்கான ஒரு ஆவியானவர். அவர்தான் என்னை இயக்கக்கூடியவர், அவர்தான் என் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர், அவர்தான் எனக்காக பரிந்து பேசக்கூடியவர், அவர்தான் என்னோடு பேசக்கூடியவர் என்கிற இந்த மனநிலையில் இந்த ஆவியானுடைய விழாவை கொண்டாடுவோம். ஆவியினுடைய அபிஷேகம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைவாய் ஆட்கொள்ள உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு நாமத்திலே ஆராதனை குழுமம் ஜெபிக்கிறது. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் பெந்தகோஸ்தே பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன், நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியாரே பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம் ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மையானத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்போ, புனித திருத்தூதர்களை, உலகிலும் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் சொல்லும் திறத்தமை திருப்புக்கும் தன்னை கொள்ளாக்காமல் பரிவிற்கு தன் மனதுக்கு உடலுக்கு பதப்ப நலமளிக்கும் அருமனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திறத்தமை காத்துமித்திய வாழ்வழிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீரே மக்களித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. ஆமென். வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. ஆமென். பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கியிருப்பதை கண்டடைய செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே,
உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.